and also the window. நமக்கு தெரியும். We know. யூதர்களுக்காக வாசல் திறக்கப்பட்டது, ஜன்னல் திறக்கப்பட்டது. The ways and doors can be opened on the Jews. மாற்றி சொல்றேன். I change and say. இந்த ஜன்னல் திறக்கப்பட்டது, வாசல் திறக்கப்பட்டது இவளை வாழ வைக்க. The window door open to make the எரிகோ அழிக்கப்பட போகுது. Jericho going to be destroyed. எரிகோ சுட்டரிக்கப்பட போகுது, இடிந்து விழ போகுது. Jericho going to be burned and fall down. இந்த கதவு இந்த ஜன்னல் திறந்தபடியினாலே because open the door and window. இவள் வீடு வாழ ஆரம்பித்தது. The house began to live there. எரிகோவிலே அத்தனை பேர் அழிந்து கிடக்கும் பொழுது all the people killed in Jericho. இவள் வீடு அன்றைக்கு வாழ்ந்து காட்டினார். The house lived in the place. இவள் வீடு எந்த அளவுக்கு வாழ வைச்சா தெரியுமா? how long it made his house to be lived. மத்தேயு 1:5 Matthew 1:5 இயேசுவின் வம்ச வரலாறுல இவள் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. Jesus name is written. இவள் சந்ததியில் தான் கர்த்தராகிய இயேசுவே உலகத்துக்கு வந்தார். Jesus came to the household, the house place. மகிமை உள்ள நிலைமையில் அவள் வீடு வாழ வைக்கப்பட்டது. The glorious place house lived in. அழிக்கப்பட வேண்டியவள் it need to be destroyed. அந்த வீடு மகிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. The house is glorious there. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த ஜன்னலும் இந்த கதவும் அவர்களுக்காக அல்ல. This window and this thing is not for them. மறைந்திருக்கிற உண்மை இவளை வாழ வைக்கும்பதற்கு கதவு திறந்திருக்கிறார். Make her live, Lord, has opened the door there. அந்த வாலிபர்களுக்கு ஒருவேளை கதவை அடைத்திருந்திருப்பாளையானால் should have totally closed the door for the young man. இவள் வீடு வாழ்ந்திருக்காது. The house wouldn't be lived. இந்த கதவு திறந்தல்ல அவளை வாழ வைப்பதற்கு. The door open for her to live. இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன். Jesus name. நாம் வாழ நாமே வழியை திறக்கணும். We have to open the door. அல்லேலூயா. Hallelujah. மற்றவங்களுக்கு தெரியாது. Others may not know. நமக்கு தெரியுது. We know. ராகாப் வீட்டு கதவை திறந்ததும் ஜன்னலை திறந்ததும் இவளை வாழ வைக்க. They have opened doors to make a live. நம்மை வாழ வைக்க நாமே வழியை திறக்கணும். Oh, to open the way, we also open the way. நாமே வழியை திறக்கணும். அவசரம் open. எரிகோல எவ்வளவு ஜனங்கள் இருந்தாங்களோ தெரியாது. How many people in Jericho? ஆனால் இவள் வீடு மாத்திரம் தான் காக்கப்பட்டது. Her house alone be guarded. இவள் சந்ததி தான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கிறது. Alone be blessed. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். Jesus name is. நாம் வாழ நாமே வழியை திறந்தோம். We got to open the door. நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம், சந்ததி we will be blessed, descendants be blessed. என்ன கதவை திறந்தா? What door be open? என்ன கதவை திறந்தாள்? What door open? முதலாவது சொல்லுகிறேன். Firstly, யாக்கோபின் புத்தகம் in book of James, 2ஆம் அதிகாரம் 20 முதல் 25 வரைக்கும். in chapter 2 20 to 25. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. Faith without work is dead. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. Faith without work is dead. அப்படி சொல்லிட்டு and saying this, அதுக்கு ரெண்டு உதாரணம். two example. 21 ஆபிரகாம் ஒரு உதாரணம். In 21 Abraham is 25 ராகாப் ஒரு உதாரணம். 25 Rahab is example. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டும். You should know faith without works is dead. 25 அந்தபடியே ராகாப் என்னும் வேசியின் தூதர்களை ஏற்றுக்கொண்டு 25 Rahab the harlots accepted கதவை திறந்து ஏற்றுக்கொண்டு opens the door and accepts. வேறு வழியா ஜன்னல் வழியாய் அனுப்பி வைக்கிறாள். Sent to the windows there. விசுவாசத்தினாலே இந்த காரியத்தை செய்தாள். By faith she did this thing. முதலாவது சொல்லுகிறேன், Firstly, விசுவாச கதவை திறந்து விடுங்க. open the door of faith. விசுவாசம் இருக்கிறபடினால் தான் அந்த கதவெல்லாம் திறக்கப்படுது, ஜன்னல் திறக்கப்படுது. Because the faith is there, the door open, windows open. வாழ்க்கையில விசுவாச கதவை திறந்து விடுங்கள். Open the faith door in life. நீங்களும் வாழுவீர்கள், தலைமுறைகளும் வாழ்ந்து காட்டுவீர்கள். You will live and generation will live there. நாம் வாழ விசுவாச கதவை திறந்து விட வேண்டும். Actually opens the faith door. விசுவாச கதவை அடைத்து வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்ல, not when shutting the faith door. விசுவாச கதவை திறக்க வேண்டும். God should open the faith door. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்திலே Genesis 12 verse 1 to 4 says, ஆபிரகாமை பார்த்து தேவன் சொன்னார், unto Abraham Lord said, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுவிட்டு and leave your father's house and tribe watch there. நான் உன்னை காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ. Go to the land I show you. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். I make you great nation. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். I bless you. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். Shall be blessed. ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போகிறான். As he said to Abraham, Lord is going. எதை நம்பி போறாங்க? We're seeing what he did.
அவன் எதை நம்பி போறான்? நாம் தேவன் உள்ள விசுவாசத்தினாலே போகிறான். And by the promise of the faith on God is going there. எங்க போகிறேன் என்று தெரியாதபடிக்கு Doesn't know where is he go. எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்திலே Hebrews 11 says 8ஆம் வசனம், 8th verse. விசுவாசத்தினாலேயே ஆபிரகாம் By faith Abraham, தான் சுதந்திரமாக போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து then when he was go to the place what he nation obedient. தாம் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் விசுவாசத்தினாலே புறப்பட்டு போகிறான். Even by faith or knowing that where is he going. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, தகப்பன் வீட்டை விட்டுவிட்டு, தன்னுடையதை விட்டுவிட்டு He left this thing in his father's house there. விசுவாசத்தை மாத்திரம் பிடித்துக் கொண்டு புறப்பட்டு போறான். Just holding up the faith and going. கர்த்தர் அவனை சீமானாய் மாற்றினார். God made him wealthy. கர்த்தர் முதிர் வயதில் அவனுக்கு ஒரு சந்ததியை கொடுத்து God gave a descendants in the elderly time. இன்றைக்கு விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பன் என்ற உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து He give the heights, the father faith in that place. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு Believe in everything. விசுவாசம் என்கிற கதவை திறந்தவனாய் வெளியே வந்தவன் Came out as one open faith door. இன்றைக்கு நமக்கு ஒரு முன்மாதிரியான அடிச்சுவடை செய்து He வச்சிருக்கிறார். has set a good example unto us. சொல்லுகிற விசுவாசம் என்கிற கதவை திறக்கணும். Open the faith door. நாம் வாழ விசுவாசம் என்கிற கதவு நமக்கு முன்னே திறக்கப்பட வேண்டும். Open the faith door in the place. அல்லேலூயா. மார்க் 5ஆம் அதிகாரம் Mark chapter 5 25 முதல் 34 வரைக்கும் 25 to 34. 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ In the women they issued the bed for 12 years. சொத்து எல்லாம் விற்று Sold the asset. அநேக வைத்தியர்களை தேடி போய் எல்லாம் செலவழிந்து Went for many physicians and spent it. இதுவரைக்கும் அவள் அநேக வைத்தியரை தேடி அலைந்தவள். She this far look for many physicians. அநேக வைத்தியரை தேடி இவள் அலைந்து திரிந்தவள். She will look for many physicians in way. வாழ்க்கையில முதல் முறை விசுவாச கதவை திறக்கிறாள். Time in the life opens the faith door. இதுவரைக்கும் கையில பணம் இருக்குது, வைத்தியர் அந்த ஊர்ல இருக்கார், இந்த ஊர்ல இருக்கார் தேடி அலைந்தவள். This for money in the hand, look for physician here and there. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். She heard about Jesus. இவர் கலிலியாவிலே அற்புதங்களை செய்கிறவர். You do miracle in Galilee. நம்முடைய பகுதிக்கு வருகிறார். Come into our place. விசுவாச கதவை உள்ளத்துல திறக்கிறாள். Open the faith door. அவளுக்கு தெரியுது, She knows. எங்கிட்ட 12 வருட வியாதி இருக்கு, I have 12 years of sickness. சுகமாக்கிற வல்லமை இவரிடத்துல இருக்குது. Our healing is there with her. எப்படியாவது இன்றைக்கு சுகமட வேண்டும். Someone got to be healed over there. நெருங்கி வருகிறாள். ஜனக்கூட்டம் திரளா இருக்கிறதுனால Coming closer because the crowd is more. இயேசுவிடத்திலே வந்து பிரச்சனைகளை சொல்ல முடியல. Can't able to say the problem to Jesus. விசுவாச கதவை திறக்கிறாள். Open the faith door. வஸ்திரத்தை தொட்டாயிலும் சுகமாவே. Touch the garments be healed. இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு அந்நேரமே சுகமானாள். She touched the garments of Christ, healed. Hallelujah. Hallelujah. தேவன் நல்லவர். God is a good God. விசுவாச கதவை திறந்து விடுங்க. Faith door be open. கர்த்தர் நம்மை வாழ வைப்பாருங்க. God will make us open. 12 வருடமாக எல்லாவற்றையும் செலவழித்து சற்று சுகமடையாதவள் 12 years spend everything, not healed a bit. இனி வாழ வழி இல்ல, செலவு பண்ண சொத்தும் இல்ல. There's no way to believe, no asset to lose. உண்டான எல்லாவற்றையும் விற்றுவிட்டாள். Sold everything what's there and இனி முடிவை நோக்கி போக she வேண்டியவள். got to go to an end. விசுவாச கதவை திறந்தாள் உள்ளத்துல. She opened the faith door. அவளை கர்த்தராகிய இயேசு வாழ வைத்திருக்கிறார். And Jesus made her live. சொல்லுகிறேன், And I say, வாழ விசுவாச கதவை திறக்கணும். open the faith door to be live. வாழ விசுவாச கதவை திறக்கணும். Open the faith door to be live. லூக்கா 5ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரைக்கும் Luke chapter 5, 4 to 7 says, இரவு முழுவதும் மீன் பிடித்து ஒரு மீன் அகப்படாதபடிக்கு all night fish, got no fish there. அடுத்த நாள் மீன் பிடிப்பதற்கு வலைகளை அலசி ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான் Next பேதுரு. day to be fish, Peter's getting ready to prepare this thing. இயேசு தற்செயலாக படகுல ஏறினார். Jesus came on this boat. ஜனங்களுக்கு பிரசங்கித்து முடித்த உடனே இவனை பார்த்து சொன்னார், Moment finished preaching, say unto her, மீன்களை பிடிக்கும்படிக்கு ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்கள். and to go fish, cast your boat deeper and lay the net. பேதுரு சொல்லிட்டு போறான். Peter said, நீரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் all night I toiled there. என் அனுபவத்தை நம்பி நான் பிரயாசப்பட்டு ஒரு மீன் அகப்படல. See my efforts, no fish I got there. வார்த்தையின்படியே வலையை போடுங்க. By a board I laid the net. நான் இப்படி சொல்லுகிறேன், Say,
வரைக்கும் அனுபவத்தை நம்பி மீன்களை பிடித்து வாழ்ந்தவன். This far tried with the experience and lived it. அந்த கடலை பத்தி அவனுக்கு தெரியும். He knows about the sea. படகு பயன்படுத்தப்பட்ட படகு, He does a used boat, பயன்படுத்தின வலைகள், in a used net. இவனுடைய அனுபவத்தை நம்பி பிரயாசப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. Believe in the experience, there's no use coming. அந்த ராத்திரி அவனுக்கு ஒரு மீன் அகப்படல, ஒரு பிரயோஜனம் இல்லை. On the night no fish caught, no use the blood. இப்பொழுது விசுவாசத்தோடு போகிறவன் Now went with faith. விசுவாச கதவை திறந்து Open the faith door. வார்த்தையின்படியே வலையை போடுகிறான். By your word he laid the net. அந்த வார்த்தையின்படியே விசுவாச கதவை திறந்து வலையை போட்டான். By the word opens the door, laid the net. ரெண்டு மீன்களும் படகுகளும் அமிழுகிற அளவுக்கு மீன்கள் அகப்பட்டது. Just caught, two boats can sink it. வாழ விசுவாச கதவை திறந்து விடுங்க. Open the faith door. வாழ்க்கை நிரப்பப்படும். Life be filled over there. வாழ்ந்து காட்டுவோம். He will live there. அல்லேலூயா. Hallelujah. விசுவாச கதவை வாழ்க்கையில திறக்கணும். Open the faith door. நாம் வாழ நாம் தான் கதவு திறக்கணும். To be live, we should open the door. உங்க விசுவாசம் எனக்கு உதவாது. Your faith won't use to me. நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை If காண்பாய். you believe, you see the glory of என் God. விசுவாசம் எனக்கு உதவும். My faith be used to me. இவள் விசுவாசம் 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் விசுவாசம் Her faith 12 the issue of the man. அவளை வாழ வைத்தது. The middle பேதுருவின் விசுவாசம் Peter faith. படகை நிரப்ப வைத்தது. Support there. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா. Hallelujah. விசுவாச கதவை திறந்து விடுங்க. The faith door. நீ வாழ நீயே வழியை திறக்கணும். To believe, you should open the door. தேவனையே விசுவாசிங்கள். Oh, believe the Lord there. விசுவாசம்னா என்ன? In what is faith? அந்த நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். Hey, unseen the things what you hope for there. காண்கிறது விசுவாசம் இல்ல. Faith what you see. எதை காணலையோ அதான் விசுவாசம். All you can see is a faith. அல்லேலூயா. Hallelujah. ஒன்னு கண்ல பார்க்கல, One not seen yet. கர்த்தர் தருவார் விசுவாசிக்கிறோம். We Lord give it. அதான் வேதம் கற்றுக் கொடுக்கிற விசுவாசம். Bible teaches of faith like a. அல்லேலூயா. Hallelujah. தேவன் நல்லவர். God is a good God. இன்னைக்கு பார்க்கலங்க, Even today we see it. நாளைக்கு பார்ப்போம். Tomorrow we will see. இன்னைக்கு கர்ப்பம் செத்து போச்சு. Wombs have been dead. இன்னைக்கு சாராளின் கர்ப்பம் செத்து போய் ஆபிரகாமின் சரீரம் செத்து போச்சு. Sarah's womb and Abraham body is dead. விசுவாசம் என்ன தெரியுமா? What's the faith? தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர் என்று நம்பி விசுவாசத்தில் வல்லவனானார். Become mighty in faith. What is said can able to fulfill the promise. இன்றைக்கு தகப்பனாவதற்கு ஏதுமில்லை. Today to be a father is no way. விசுவாசம் பார்க்குது. Faith is seeing. நாளைக்கு நான் தகப்பனாய் மாறுவேன். Tomorrow be a father. அல்லேலூயா. Hallelujah. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். Jesus' name I say. நீ வாழ நீயே வழியை திறக்கணும். Believe, you open the door. என்ன வழி? What way? விசுவாச கதவை திறக்கணும். Open the faith door. இரண்டாவது சொல்றேன் பாருங்க. Secondly, யோசுவா 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். Joshua 2 verse 1. 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். 2 verse 1. வேவுக்காரராகிய 2 மனுஷரை அனுப்பினான். And he sent the 2 spies. அவர்கள் ராகாபின் வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். And they went in the house named Rahab. ராகாப் அவளை வீட்டுக்குள்ளே கதவை திறந்து ஏற்றுக்கொண்டாள். And Rahab opens the door and accepted them inside. 2 வாலிபர்கள் என்று 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது. In 6th chapter verse 23 says the 2 young men. இவர்கள் 2 வாலிபர்களை அவர் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டார். And 2 young men to the house there. என்ன கவனிங்க சொல்றேன். Listen to me. இவன் யார் தெரியுமா? Who see? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் நோக்கி புறப்பட்டு வந்தார்கள். Israelites people came from Egypt to the Canaan. எகிப்திலிருந்து புறப்பட்ட மனிதர்களிலே Among the people came from Egypt 20 வயதுக்கு மேற்பட்ட 20 years plus. அத்தனை பேரிலும் All of them. யோசுவாவின் காலேப்பும் தவிர மீதி அத்தனை பேரும் வனாந்தரத்தில் மரித்து போனார்கள். Except Joshua and Caleb died in the wilderness. போன தலைமுறை அத்தனைங்க லட்சக்கணக்கான மக்கள் வனாந்தரத்தில் அழிந்து போனாங்க. The past generation lakhs of people destroyed the wilderness. அன்றைக்கு புறப்பட்ட நாளிலே 20 வயதுக்கு உட்பட்ட மக்களாக இருந்த In that time what has been there unto 20 years. அவர்களுக்குள்ள இருந்தவர்கள் தான் இந்த கூட்டம். This crowd is there with them. அல்லது இந்த வனாந்தரத்தில் பிறந்தவர்கள். Otherwise they born in the wilderness. அன்றைக்கு 20 வயதுக்கு உட்பட்டவர்கள். They were there in the 20 years of நான் time. சொல்லுகிறேன். I say அவிசுவாசத்தினாலே, by the unbelief, முறுமுறுத்ததினாலே, by the grumble, பழைய தலைமுறைகள் அழிந்து போனார்கள். whole generation pass away. இவர்கள் தான் கானானுக்குள்ளே கால் வைக்கிறார்கள். They step inside the Canaan. ஒரு கூட்டம்
தோற்று போச்சு. One crowd failed in that place. வெற்றி உள்ளவர்கள் தான் சுதந்திரிக்க வருகிறார்கள். வீட்டு கதவை திறந்தா யாருக்கு தெரியுமா? பழைய தலைமுறைக்கு இல்ல, வெற்றி உள்ள தலைமுறை கதவை திறக்கிறார்கள். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. வெற்றி உள்ள தலைமுறைக்கு கதவு திறக்கப்படுது. Door open to the victorious generation. தோற்று போன மக்களுக்கு அல்லங்க, not to the failure ones. வெற்றி உள்ள மக்களுக்கு கதவு திறக்கப்படுகிறது. Victorious one door open. இரண்டாவது சொல்கிறேன், secondly, வெற்றிக்கு கதவை திறந்து விடுங்க. Open the door for victory. கதவை வெற்றிக்கு திறந்து விடுங்க. Open the door for victory. கால் வைத்த ரெண்டு பேரும் வெற்றிக்கு அடையாளமாய் வருகிறார்கள். People semblance like sign of a victory they come in. தோற்று போன பழைய தலைமுறை வனாந்தரத்திலே மரித்து போனார்கள். The old generation failed, died in the valley. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை சுதந்திரிக்க வருகிற தலைமுறை இது. Generation coming to inherit the promised land. வெற்றியின் தலைமுறை இது. Victorious generation. சொல்லுகிறேன், I say, வெற்றிக்கு வாழ்க்கையில கதவு திறக்கணும். they are open for the victory. நம்ம கதவு வெற்றிக்கு திறக்கப்பட வேண்டும். Our doors are open for victory. வேதத்திலே The Bible, எலிசாவின் நாட்களிலே days of Elisha, சூனேம் என்கிற ஊரில் உள்ள கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, the honorable woman in the Shunem, அவள் வீட்டுக்கு ஒரு கதவு திறக்கப்பட்டது. unto her house a door open. 2 ராஜாக்கள் 4:9 2 Kings 4:9 எழுதப்பட்டிருக்கு. written there. நம்மிடத்திலே வந்து போகிற தேவ மனுஷனாகிய இவரை பரிசுத்தவான் என்று காண்கிறேன். I see the man who comes and goes, the holy man of God. எலிசாவின் வீடு அந்த சூனேம் என்கிற ஊரில் உள்ள in the town of Shunem, கனம் பொருந்திய ஸ்திரீயின் வீடு, in the honorable women's house. அந்த வீடு பரிசுத்தவான்களுக்கு திறக்கப்பட்ட வீடு. That house open with the saint of God. மாற்றி சொன்னா, I change and say, அந்த வீடு பரிசுத்தத்துக்கு என்று திறக்கப்பட்ட வீடு. that house open with the holy name. அதுக்கு பிறகு நீங்க படிச்சீங்கன்னா, that we can read, அவளுக்கு பிள்ளை இல்லை. child is not to அந்த வீட்டிலே இந்த மனுஷனின் வார்த்தையின்படியே குழந்தை பாக்கியத்தை காண வைத்தார். the child over there. சொல்லுகிறேன், I say, ஒரு பரிசுத்தத்துக்கு கதவை திறந்து கொடுத்தாளுங்க. open the door for holiness. வீட்டுக்குள்ள இல்லாத விட கத்த காண வைத்தார். The sin things what's not in the house. அல்லேலூயா. Hallelujah. கதவை திறந்து கொடுக்க நல்லதுக்கு இருக்கணும். Open the door, be good in the place. இதே போலதாங்க. Same likewise. 1 ராஜாக்கள் 17 1 Kings 17 20 24 20 and 24. பஞ்ச காலத்திலே The famine days, சாரிபாத் விதவையின் வீட்டுக்குள்ளே மழைக்காலம் வரும் வரைக்கும் எலியா தங்கி இருக்கிறாங்க. till the rain days come, Elijah stay in the widow of Saribah. எலியா சாரிபாத் விதவையின் வீட்டிலே Elijah in Saribah widow. மழை பெய்யற காலம் வரைக்கும் அங்க தங்கி இருக்கிறாங்க. Till the rain come, be say. அல்லேலூயா. Hallelujah. தங்கி இருந்த வீடு. The house that shade. சொல்றாங்க 24ஆம் வசனம், 24th verse. நீர் தேவனுடைய மனுஷன் என்று, you are a man of God. வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்மையுள்ளது என்று அறிந்திருக்கிறேன். Words coming from your mouth is so truth over you. இப்படி சொல்லுகிறேன், I say, ஒரு தேவ மனுஷனுக்கு வீட்ல இடம் கொடுத்தாங்க. give room for the man of God house. நடந்தது பஞ்சகாலம் முழுவதும் அந்த வீட்ல மாவு குறைஞ்சு போகுது. The famine is all will right. பஞ்சகாலம் முழுவதும் அந்த வீட்ல மாவு குறைந்து போகல. the flood and run out this raiment. எண்ணெய் குறைந்து போகவில்லை. Oil not very. அந்த மகன் மரித்தான், கர்த்தர் ஜீவனை தந்தார். Son died, Lord gave a life there. வீட்டுக்குள்ள அந்த காரியம் மறைஞ்சு இருக்குது. The things are being hidden in the house. இங்கே ஒரு தேவ மனுஷனுக்கு இடம் கொடுத்திருக்கிறாள். To a man of God has given room. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், Jesus name. வீட்டுக்கு வெற்றிக்கு இடம் கொடுக்கணும். Give a room to victory in the house. அல்லேலூயா. Hallelujah. எதற்கு இடம் கொடுக்கிறோமோ அதை வைத்து அங்க வீட்டில் ஆசீர்வாதம். For what we give a room, through that a blessing coming. வீட்டுக்குள்ள நன்மைக்கு வழியை திறந்து விடுங்க. Open the way for the good over there. விசுவாசத்துக்கு வழியை திறந்து open the way for faith. வெற்றிக்கு கதவு திறக்கப்படட்டும். Open the door, open for victory. நீ வாழ நீயே வழியை திறந்து விடு. You also open the door. ஆமென் சொல்லுங்க. Amen. நான் வாழ நான் வழியை திறக்கணும். Actually, I should open the door. வாழ நீ வழியை திறக்கணும். You got to open the door. என்ன வழி? What way? விசுவாசத்துக்கு கதவு திற. By faith open the door. வெற்றிக்கு கதவு திற. By which you open the door. அப்படின்னா என்ன? What's that? வெற்றிக்கு கதவை திறக்கிறவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? Open the door for victory. கொலோசியர் 2:10 Colossians 2:7 2:15 2:15 இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Jesus Christ victory on the cross over there. சிலுவைனா என்ன தெரியுமா? Cross mean இயேசு சிலுவையிலே தம்மை தாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். Jesus on the cross gave us a living sacrifice. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஜீவனுள்ள தேவனுக்கு ஒப்பு
ஒப்பு கொடுத்த இடம்தான் சிலுவை. Jesus Christ came into the cross, the eternal spirit of the sacrifice. வேறு வார்த்தையில சொல்கிறேன், a different word I say, இயேசு தேவ சித்தம் செய்த இடம்தான் சிலுவை. Jesus went to the will of God is the cross. எங்கே தேவன் சித்தம் செய்தாரோ அங்கேயே வெற்றி சிறந்தார். Where it is the will of God he will take. வெற்றி எடுக்கிற இடத்திலே தேவ சித்தம் இருக்கும். Place in a victory will of God be in it. வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்கிற மனுஷங்கிட்ட தேவ சித்தம் இருக்கும். The man who live victory life of will of God. வெற்றி உள்ள குடும்பத்தை கூர்ந்து பார்த்தாங்க தேவ சித்தம் இருக்கும். See the victorious family, they will be victorious. வெற்றிக்கு கதவை திறந்து விடு என்றால் என்ன? What do you mean by open door for victory? தேவ சித்தத்துக்கு கதவை திறந்து கொடுக்கணும். Open door for the Lord's will. எங்கெல்லாம் தேவ சித்தம் இருக்கோ, where all the Lord's will are. Sister, brother, dear brother and sister, தரிசனமா சொல்லுகிறேன், I publicly say தேவ சித்தத்துக்கு இடம் கொடுத்து பார்த்தீங்கன்னா for the will of God, வெற்றி நிச்சயம் வரும். victory is abiding. இங்கே வெற்றி மறைந்திருக்கிறது. victory நமக்கு ஸ்பிரிட்ல நல்லா தெரியும். know that in the spirit. தேவ பிள்ளைகளை பார்த்து நான் பேசுகிறேன். I'm speaking to children of God. ஸ்பிரிட்ல நல்லா தெரியும். You know in your spirit. ஏன் சித்தமா, தேவ சித்தமா, மனுஷ சித்தமா? This is my will of man or you. இது பிசாசின் சித்தமா, தேவ சித்தமா? Or devil's will or Lord's will. ஏது தேவ சித்தமா தைரியமா செய்யுங்க. And what's the Lord's will boldly do it. முடிவிலே கர்த்தர் வெற்றியை காண செய்வார். Not make you see a victory. வெற்றியை நிச்சயம் காண செய்வார். You make surely see a victory. தேவ சித்தம் என்று தெளிவு வருமையானால் when the clarity comes the will of God. தைரியமாய் கால வைங்க. boldly step in. இந்த மூமென்ட்ல கர்த்தர் வெற்றியை காண செய்வார். Somebody make you see a victory. வெற்றியை காண செய்வார். Make you see a victory. வெற்றிக்கு கதவை திறக்கணும் என்ன தெரியுமா? Open the door for victory mean. வெற்றி கதவை திறக்கணும் என்ன தெரியுமா? Open the door for victory. தானியேல் 6:10. Daniel 16. தானியேல் 6:10ல Daniel 16 அங்கே 30 நாட்கள் ஜெபிக்க கூடாதுங்கிற சட்டத்துக்கு ராஜா கையெழுத்து போட்டு விட்டான் என்று தெரிந்த போதிலும், knowing the king has signed the decree for 30 days to pray, தேவ மனிதன் தானியேல் தான் முன்பு செய்து வந்தபடியே as a man of God as he did before, தினம் 3 வேளை எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து daily 3 times kneel down to Jerusalem and open door, முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினான். kneel down and pray. சிங்கக்கேபி இருக்குது, lions in this day, சிங்கக்கேபியில போடப்பட வேண்டிய சட்டம் வந்து விட்டது. law came to throw them in the lion's den. ஒரு பெரிய போராட்டம் வந்த சூழ்நிலையிலே situation, big battle came. இவனுக்கு தெரியும், he knows, நான் வாழணும்னா I got to live me, ராஜாவின் தயவு அல்ல, not a king's favor, நான் வாழணும்னா I got to live me, நான் முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும். kneel down and pray. ஜெபிக்க போனாங்க. when to pray, 28ஆம் வசனம் சொல்லுது, the 8th verse says, தானியேலின் காரியமோ ஜெயமாகவே இருந்தது. Daniel was victorious. இப்படி சொல்கிறேன், I say, ஜெயம் எடுக்க வழியை திறக்க வேண்டுமையானால் you got to open the door to take a உன் victory. வீடு ஜெபிக்கிற வீடாக மாற்றணும். House can be a praying house there. ஜெபிக்கிற வீட்டுக்கும் ஜெபிக்காத வீட்டுக்கும் கண்காண வித்தியாசம் இருக்குங்க. House that praying without praying, there's a difference. ஜெபிக்கிற வீட்டிலே வளர்கிற சந்ததிக்கும் ஜெபிக்காத வீட்டிலே உருவாக்கப்படுற பிள்ளைகளுக்கு வித்தியாசம் உண்டு. Difference are there and people forming the praying house, not praying house. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், Jesus name I say. வெற்றிக்கு கதவை திற என்றால் என்ன? What do you mean to take a victory? வீட்டில ஜெபத்துக்கு நேரத்தை ஒதுக்குங்க. Spare a time for the prayer. ஜெபிக்க கதவை திறங்க. Open the door to pray. தேவ சித்தம் செய்ய கதவை திறங்க. Open the door to do the will of God. நிச்சயமாய் தேவன் வெற்றியை காண செய்வார். Surely Lord will make you see victory. நாம் வாழ்ந்து காட்டுவோங்க. I will live. எந்த இடம் பாருங்க, Any place. ஜெபிக்கிற மக்கள் தலைமுறைகள் வாழ்வார்கள். Praying people generation will live there. ஜெபிக்கிற மக்கள் தலைமுறைகள் வாழ்வார்கள். Praying people and generation will live. அல்லேலூயா. Hallelujah. வீட்டுக்கு போனேன், I went to a house there. ஒரு ஐயா பெரிய மனுஷன், This elderly ayya. இது எங்க அம்மான்னு அம்மாவை காட்டினாரு. He showed this is my amma here. அந்த அம்மா சோத்தோரமா உட்கார்ந்து, This mother turned towards the wall. காது பெரிய காது, பாம்படம் போட்ட காது, Has a big rings in the ears there. வயசான அம்மா Very elderly mother. சோத்தோரமா உட்கார்ந்துட்டு இருக்கு. And leaning towards the wall and said, காதும் கேட்கல. and ears not hearing. இவர் போய் சொன்னாரு, He went and said, பாஸ்டர்னாரு. he said, Pastor. என்ன பார்த்து தலையை நிமிந்து பார்த்துட்டு தோத்தலையான்னு சொல்லிட்டு திரும்பிடுச்சு. And she said, praise the Lord, and she turned back. அது பாட்டி உட்கார்ந்து அது பாட்டி உட்கார்ந்து இருக்கு. This mother sit down in the place. 5 பிள்ளைகளுங்க. 5 children. இந்த பாட்டிக்கு சொல்லாங்க, Mother said, எங்க அம்மா காலைல எழுத படிக்க தெரியல, காலைல 3 மணிக்கு எஞ்சிருவாங்க. no to read and write. She gets up 3 o'clock. 3 மணில இருந்து எங்க அம்மாவுடைய ஜெபிக்கிற சத்தம் கேட்கும். For 3 o'clock prayer song my mother 5 மணிக்கு எழுப்பி போட்டுருவாங்க. raises by 5 o'clock. 5 பிள்ளைகள்ல 3 பேருக்கு நேஷனல் அவார்டுங்க. Among the 5, 3 children national award. ஜெபிக்கிற வீட்டுல வளர்ற பிள்ளைகளை கர்த்தர் அடையாளப்படுத்தி காட்டுவாரு. Praying our children, sign it out there. சொல்லுகிறேன், I say, வீட்டுல வெற்றியா வாழணுமா, God live victorious
manifest in the வாழ்ந்து house. காட்ட வழியை திறக்கணும்னா Open the way to be lived. வீட்ல ஜெபம் இருக்கணும். You have to pray. வீட்ல தேவ சுத்தம் இருக்கணும். Love God to be there. வாழ நாமே வழியை திறக்கணுங்க. We open a way to be lived. அல்லேலூயா. Hallelujah. ஒன்னு One. வாழ வழியை திறக்கிறவர்கள் You want to open a way to be lived. விசுவாசத்துக்கு கதவை திறப்பா. Open a way for faith. இரண்டாவது Secondly, வெற்றிக்கு கதவை திறப்பா. open it for victory. மூணாவது சொல்றேன். Thirdly, யோசுவா 2 அதிகாரம் 15 Joshua 2 verse 15. 2 அதிகாரம் 15 வசனம். 2 verse 15 of Joshua. ஜன்னல் வழியை இறக்கி விட்டாள். They lower towards the window. 17 17. இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கி விட்ட ஜன்னலே கட்டி வையே. Hey, you tie up this rope but you lower down in the window. எரிகோ சுட்டரிக்கப்படும் நாளிலே The days you Jericho burned. சிவப்பு கயிறு கட்டப்பட்ட ஜன்னல் தான் அடையாளம். In this, oh, this window is a sign of it. அது ஒரே ஒரு அடையாளத்தை வைத்து Having the one sign. அழிக்கப்பட வேண்டிய நாட்களிலே ராகாப்புடைய வீடை கர்த்தர் வாழ வைக்கிறார். Time to be destroyed. Rahab was slain. அல்லேலூயா. Hallelujah. மூணாவது சொல்றேன். Thirdly, தங்களை வாழ வைக்க கதவை திறக்கணும். open the way to live with you. நமக்கு சொல்லுகிறேன். And to us I say, உங்களை வாழ வைக்க நீங்கள் கதவை you should திறக்கணும். open the door for you to live. அல்லேலூயா. Hallelujah. சில நண்பர்களை வாழ வைக்க கதவை திறப்பாங்க, இவங்களை போட்டு விட்டுருவாங்க. And so people open the door for the friends to leave there. ஊழியன் சொல்லிட்டு தங்க வீட விட்டுக்கிட்டு மத்தவங்களுக்கு காரியம் செய்வாங்க. And you will say ministry do the things of other people. நான் சொல்லுகிறேன், உங்களை வாழ வைக்க கதவை நீங்க திறக்கணும். Open the door for you to live. உங்களை வாழ வைக்க நீங்கள் கதவை திறக்க வேண்டும். You should open the door for you to live in the place. அல்லேலூயா. Hallelujah. நீங்கள் விசேஷமானவர்கள். You are so special. நீங்கள் கர்த்தருடைய இரத்தத்தினாலே You are மீட்கப்பட்டவர்கள். redeemed by the blood of Jesus. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். You belongs to கிறிஸ்து Christ. உங்களுடையவர். Christ belongs to நீங்கள் you. அவருக்கு சொந்த You are ஜனம். His own people. பரிசுத்த You are ஜாதி. the holy nation. நீங்கள் ராஜரீக ஆசாரிய You are the கூட்டம். priesthood over the நீங்கள் head. அவருக்கு சொந்த சம்பத்தாக You are His இருக்கிறீர்கள். own asset of this. நீங்கள் உங்களை வாழ வைக்க கதவை திறந்து விடுங்க. You got to open the door for you to live. உங்களை வாழ வைக்க கதவை திறந்து விடுங்க. Oh, you open the door for you to live. நாம் வாழணும். We got to live. 1 கொரிந்தியர் 10:13 First verse 10 verse 13. ராணிக்கு மேலாக தேவன் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. God will not test us for beyond the limit. சோதனையோடு கூட தப்பித்து செல்லக்கூடிய வழியை உண்டாக்குவார். Why make a way of escape to escape from this sin? சோதனை வந்து விட்டது. The test of came. சோதனையிலே சிக்கி அங்கேயே லைஃபை முடிப்பதல்ல. It's not caught up with these things of life and life. சோதனையோடு கூட அதை விட்டு தப்பித்து வெளியே வர Oh, to escape the test was there. கர்த்தர் நமக்கு ஒரு வழியை திறப்பேங்கிறார். God said, I will open a way. வாழ்க்கையில சோதனை காலம் வந்து விட்டது. And the test has come the life. இங்கேயே சிக்கி கொள்வோம் நினைக்காதீங்க. Hey, don't think they'll be caught there. தப்பித்து வர கர்த்தர் வழியை உண்டாக்குவார். And Lord makes a way to escape from it. வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குவார் அவர். There's no way. He make a way. நாம் அவருடையவர்கள்ங்க. And we are His people. நாம் வாழ நமக்கு வழி திறக்கப்பட வேண்டும். Oh, for us to open this place. நாம் வாழ நமக்கு வழி எப்படி திறக்கப்படும் தெரியுமா? And how the way for us to live there. அப்போஸ்தலர் 12 அதிகாரம் முதல் 17 வசனம். Acts chapter 12 verse 1 to 17. பேதுருவை கொலை செய்வதற்கென்றே ஏரோது ராஜா பிடித்து அடைத்து வைத்திருக்கிறான். Herod caught him and locked him in the prison to kill him there. பொழுது விடியும் பொழுது இவன் கொல்லப்பட வேண்டும் என்பது ஏரோது ராஜாவுடைய கட்டளை. The command of the Herod, the dawn race, you have to be killed in the place. அல்லது Otherwise, சில மணி நேரத்தில் இந்த பேதுரு கொல்லப்பட வேண்டும். in a few hours this Peter had to be killed. அவன் வாழ ஒரு கதவு எப்படி திறந்துச்சு? How the way open for him to live? 12:11 In 11:12 says, இருப்பு கதவு தானாய் திறக்குது. the iron door opened by itself. எத்தனை பேர் நம்புறீங்க? How many believe it? தானா கதவு திறக்குது. It will open by itself. அல்லேலூயா. Hallelujah. தானா நமக்கு கதவு திறக்கும். By itself it will open the தானா door. நாம் தப்பி செல்ல கதவு திறக்கும். By itself to open the door. தானா நாம் வாழ்ந்து காட்ட கதவு திறக்கும். Door open for us to live there. சாவி வேண்டாம், மனுஷன் வேண்டாம். Just need the key or not. அங்கே If தானா கதவு திறக்கப்பட வேண்டுமேயானால் the door
doors got to be opened by itself. ஐந்தாம் வசனம் நிறைவேற வேண்டியது அவசியம். Fifth verse ought to be fulfilled. ஐந்தாம் வசனத்துல Fifth verse. சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கமாக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார்கள். The churches keep on praying for him in the place. ஜெபம் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது prayers keep happening. இவன் வாழ கதவு தானாய் திறக்கப்படுது. Doors open for him to live. ஜெபம் நடந்துகிட்டே இருந்தா hearing the prayer happening. நீங்கள் வாழ தானாய் கதவு திறக்கும். door open for you to live. மாற்றி சொன்னா கதவே இல்லாத இடத்திலும் கதவு திறந்துருவார். Lord opens the door there. அல்லேலூயா. Hallelujah. ஆமென். நாம் வாழ நாம் கதவு திறக்கணும். Actually doors can be open. ஜெபிக்கிற இடத்துல கதவு திறக்கப்படும். Praying place door be open. ஆமென் சொல்லுமல்ல. Say amen. நாம் வாழ கதவு திறக்கப்படும். Actually door to be open. அல்லேலூயா. Hallelujah. ஆமா நாம் வாழ விடாதபடிக்கு எத்தனை போராட்டம். How much trouble are there not to make us live? விசுவாசிகள் தான், believers, தேவனுடைய பிள்ளைகள் தான், the people of God. நாமே வாழ முடியாதபடிக்கு எத்தனை போராட்டங்கள், எத்தனை சவால்கள். We can't live, how much challenge and trouble there. நாம் சந்தோஷமாய் வாழ விடாதபடிக்கு எத்தனை தடைகள், எத்தனை சவால்கள், எத்தனை பயங்கள். You know how much sin and so much fear no doubt live. நாமே மனமகிழ்ச்சியோடு வாழ முடியாதபடிக்கு எத்தனை இடையூறுகள், எத்தனை சதி யோசனைகள். How much stumblingness and how much evil plan or இவைகள் மத்தியிலே midst of it. நாம் வாழ நாம் தாங்க கதவை திறக்கணும். We have to open the door for us to live. கதவை திறக்கணும்னா Open the door me. நான் சொல்றேன். And I say like மார்க் 5ஆம் அதிகாரம் Mark 5 says 38 முதல் 42 வரைக்கும் படிக்கும் பொழுது 38 to 42 we can read it. எவீரு வீட்டுக்கு இயேசு அழைக்கப்பட்டார். Jairus came to Jairus' house. Jesus said, எவீரு சொன்னா நீர் வந்து என் பிள்ளை மேல கையை வைய அப்ப பிழைச்சிருவா. Jairus said, you come lay hand then she come alive. இயேசு அவன் வீட்டுக்கு போயிட்டே இருக்கார். Jesus go into her house. ஒரு செய்தி வருது. And one news comes. போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், பிள்ளை மரித்து போனார். And don't trouble the teacher, child is dead. இயேசு கூட நிற்கிறார். செய்தியை கேட்ட உடனே இயேசு சொன்னார், hearing the news Jesus said this, எவீருவே விசுவாசம் உள்ளவனாகவே இரு. Jairus says have faith over there. நேரா வீட்டுக்கு வந்தாச்சு. And then he came to the house. அந்த வீட்டுல இயேசு மரித்த பிள்ளை எழுப்ப வருகிறார். And Jesus came to raise the dead child. அங்க இருக்கிறவர்கள் அழுது புலம்பிட்டு இருக்கிற கூட்டத்தை பார்த்து there crying and lamenting there. இயேசு சொன்னார், Jesus said, பிள்ளை மரிக்கல, நித்திரையா இருக்கிறார். child is not sleep there. அழுத கூட்டம் அப்படியே பல்டி அடிச்சு நகைக்குதான், சிரிக்குதான். And the weeping crowd now quickening it. இதுக்கு பேர் தான் உலகம். That's the world. சிரிப்பாங்க, திடீர்னு நகைப்பாங்க. And they suddenly they cry and laugh. அழுத மாதிரி இருந்துச்சு, உடனே சிரிக்க பண்ணாங்க. Look like crying and laugh now. இயேசு பார்த்தார். Jesus saw. அத்தனை பேரை வெளியே போன்னு சொல்லிட்டார். Cast everyone outside. பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரை அழைத்து உள்ளே போய் And he took Peter, James and John inside. பிள்ளையின் கையை பிடிச்சார். And hold the hand of a child. தலித்தாகுமினார். மரித்த பிள்ளைக்கு ஜீவன் வந்துடுச்சு. Life gave a dead no child. வாழ வழியை இயேசு திறப்பாருங்க. Jesus open a way for us to live. வாழ வழி கதவு திறக்கப்படணும்னா And to be lived the doors can be open. சொல்ல பாருங்க. I say கர்த்தர் வாழ வழியை நாம் திறக்கணும்னா, if you got to open for us to live, நாம் வாழ கதவை திறக்கணும்னா, you got to live and to be open the door. சொல்றேன், I say கிறிஸ்து வாழ்க்கையில செயல்படணும். Christ should work in the life. கிறிஸ்து செயல்படணும். Christ should work. இயேசு வந்தா Jesus came. இருக்கிறவங்களை வெளியே அகற்றுகிறார். Send the people who say மரித்த பிள்ளையின் கையை பிடிக்கிறார். hold the hand of the dead child. தலித்தாகும் என்கிறார். Talitagumi. கிறிஸ்து அங்கே செயல்படுகிறார். Child is Jesus working. கவனிங்க சொல்றேன். Listen. கானா ஒரு கல்யாணத்துக்கு இயேசு வந்ததனால அற்புதம் நடக்கல. Because Jesus came the wedding of Cana miracle happened. இயேசு அங்கே செயல்பட்டதனால அற்புதம். Work the miracle அங்கே happened. இயேசுவை வைக்க வீட்ல ஒரு ஆளா வைக்க கூடாது. Don't cheat Jesus as one of the buses. அவர் நம்முடைய வீட்ல செயல்பட வேண்டும். Work in my life. அல்லேலூயா. Hallelujah. வீட்டுக்குள்ள செயல்படணுங்க. Work in the life there. அந்த லாசரு கல்லறைக்குள்ள இருக்கிறான். Lazarus in the tomb. யோவான் 11ஆம் அதிகாரம் 43 44 John 11 43 44. கல்லறைக்குள்ள 4 நாற்றம் எடுத்த நிலைமையில லாசரு அடைத்து
வைக்கப்பட்டிருக்கான். On the fourth day has to be sick out. Wait, is there in the prison. இயேசு அங்கே செயல்படுகிறார். Jesus worked there. கல்லறை அடைத்து வைக்கப்பட்ட கல்லை புரட்டி போடுகிறார். Roll the stone away. What's it? புரட்டி போட்டார்கள். சத்தமா சொன்னார். Loudly say. லாசருவே வெளியே வா. Lazarus, come out. மரித்தவன் வெளியே வந்தான். Dead one came. இயேசு செயல்பட்டார். Jesus worked there. அங்கதான் வாழவே முடியாதவனுக்கு வாழ வழி திறக்கப்படுகிறது. You can't live in that place. வாழ்க்கையில வாழவே முடியாதுங்கிற நிலைமையில இருந்தா in life that you hope to live. கர்த்தராகிய இயேசு செயல்பட அனுமதி கொடுங்க. Hey Lord Jesus, open this to believe. Hallelujah. Hallelujah. இயேசு வாழ்க்கையில செயல்படணுங்க. Jesus got to open the way. நான் இயேசுவை நம்புகிறேன் என்று சொல்லி ஒரு போட்டோ வைப்பதல்ல. Not keeping a photo. I did believe Jesus. அவர் என் வாழ்க்கையில செயல்படணும். Hey, he should work in my life. அப்படினா என்ன? And me. இயேசுவை கண்ணாலே பார்க்க முடியும். Can you see Jesus in life? அவர் எனக்குள்ளே செயல்படுவது என்றால் என்ன? What do you mean by his working in me? கிறிஸ்துவின் வார்த்தைகள் எனக்குள்ளே செயல்படணுங்க. The word of praise got to work in me. காதுல கேட்கிறது வேற. Hearing is different. அந்த வார்த்தை என் வாழ்க்கையில செயல்படுவது வேற. Working the word out in life is different. Hallelujah. Hallelujah. இதெல்லாம் செயல்படும் வார்த்தைகள். Hey, this is word working. கர்த்தருடைய வாசனம் ஒருபோதும் வெறுமையாக இடத்துல திரும்பி வராது. The Lord's word never return. Why did we also? அனுப்புற நோக்கத்தை நிறைவேற்றுங்க. With the purpose in it. இந்த வார்த்தைகள் எல்லாம் செயல்படும் வார்த்தைகள். His words are the one working. Hallelujah. Hallelujah. வசனம் பேசும் பொழுது உள்ளம் துடைக்கப்படுதுங்க. When the words speak, hearts will be working it. 100-200% கேட்டு மாற்றப்படாதவர்கள் உண்டு. There are people here 200 which not change. வார்த்தையினாலே மாற்றப்படுற எத்தனை பேர் உண்டு? So many people change by one word. செயல்பட வேண்டும். You should work. கேட்கிறது சந்தோஷம். Happy to hear it. அதை காட்டு சந்தோஷம். More than happy. யாருடைய வாழ்க்கையில வசனம் செயல்படுகிறது? You say lots well working. அது சந்தோஷம். Happy there. அல்லேலூயா. வசனம் செயல்படணும். வசனம் செயல்படணும். லாக்டவுன் நாட்கள்ல days of lockdown மிட் நைட்ல ஒரு நாள் நைட் பிரேயர் முடிச்சது உட்கார்ந்திருக்கேன். போன் வருது. midnight if you should write prayer I call ஒருத்தர் அழுதுட்டு இருக்காரு. one was crying. அழுதுட்டு இருக்காரு. I crying. தேம்பி எழுதுறாரு. and crying more. லாக்டவுன்ல இன்கம் இல்ல. no income in the lockdown. குடும்பத்தை நடத்த முடியல. only the family. தஞ்சாவூரை சேர்ந்தவர். the man belongs to Tanjore. ஒரு ஹோட்டல் வச்சிருந்திருக்காரு. as a hotel day. எல்லாம் லாஸ் லாக்டவுன். everything lost lockdown. குடும்பம் கூட இல்ல. குடும்பம் போய் விட்டது. family so with them went away. வேதனைப்பட்டு and they got sorrow. ஏன் வாழ்கிறேன்? why am I living? சாகலாம் என்று முடிவு பண்ணிட்டு decide to die there. அப்படியே சாயங்காலத்துல இருந்தே ஸ்ட்ரகிளா இருக்குது. from the evening so struggle. சாகணுங்கிற எண்ணம் அவரை புஷ் பண்ணிட்டே இருக்குது. the thought is coming, gotta die there. midnight in midnight நம்ம நைட் பிரேயரை முடிக்கிற கன்க்ளூஷன் பிரேயர் டைம். it was the conclusion prayer time. ஸ்கூல் பண்ணவர் அதுல ஜாயின் பண்ணிட்டாரு. this man suddenly scroll and join. அந்த லாக்டவுன் கடைசி கன்க்ளூஷன் பிரேயர் டைம்ல last conclusion prayer time of the sir. அந்த வார்த்தைகள் இவரை தொட்டுச்சுங்க. this word touched. இந்த வார்த்தை தொட்டவுடன் அவர் என்ன சொல்றாரு? that should be say. மாஸ்டர் நான் சாக மாட்டேன், வாழ்ந்து காட்டுவேன். I will live there. குடும்பம் திரும்பி வரும். நான் மறுபடியும் பிசினஸ் பண்ணுவேன். do business. ஆண்டவர் என்னை சாக விட மாட்டார். don't let me die. சொல்றேன், ஒரு வார்த்தை வாழ்க்கையை மாற்றும். one word change the life. வார்த்தை வாழ்க்கையை மாற்றும். one word change the life. சொல்லுகிறேன், I say கிறிஸ்து செயல்படுகிறார் என்றால் கிறிஸ்துவின் வார்த்தை செயல்பட வேண்டும். Christ work in me, Christ work in the world. கர்த்தர் நல்லவர். நீ வாழ நீ கதவை திறக்கணும். to live you got to open the door. அது முதலாவது விசுவாச கதவை திறந்து விடு. open the faith door. வெற்றிக்கு கதவை திறந்து விடு. open this victory. நான் வாழ கதவை திறக்கணும். fastly those can ஜெபம் இருக்கணும். pray to be கிறிஸ்து செயல்பட இடம் கொடுக்கணும். give room to Christ to work. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. another one யோசுவா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Joshua 2:13. 2:13 பாருங்க. 2:13. எல்லாரும் பைபிளை பாருங்க. and see the Bible. நான் சொல்ல கேளுங்க. listen here. நீங்கள் என் தகப்பனையும் you your father, என் தாயையும் my mother, என் சகோதரரையும் my brother, என் சகோதரிகளையும் my sister, அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து and keep everything what's there unto them so alive. எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படிக்கு and to spare our life for எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்கணும். make a signs for it. கேக்குறா? she asked him. தேசம் அழிக்கப்பட போகுது.
A nation going to be destroyed. ஆனா என் தகப்பன், என் தாய், என் சகோதரன், என் சகோதரிகளை அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு காக்கணுயா. There you got a God, my father, my brother, sister who's been there alive. அதே போலங்க Likewise, 6ஆம் அதிகாரம் 22 23ஆம் வசனத்துல 6:1-23 எரிகோ அழிக்கப்படும் நேரத்துல Jericho was certain. இவள் வீடு, இவள் தகப்பன், தாய், சகோதரன், சகோதரி அவர்களுக்கு உண்டான எல்லாம் உயிரோடு காக்கப்பட்டது. And everything was there unto her household and father's house of God. நீ வாழ நீயே வழியை திறக்கணும். You got to open the door. இவள் தன்னுடைய வீட்டையே வாழ வச்சிட்டாங்க. With a house to be lived in. Hallelujah. Hallelujah. நான் இன்னும் 4வது சொல்றேன். Fourthly, I say, நல்லதுக்காக இசைந்து நில்லுங்க. and be lean to the good thing. நல்ல காரியத்துக்காக இசைந்து நில்லுங்க. For this good thing. இவளும் தன் தகப்பனும் தன் தாயும் தன்னுடைய சகோதரனும் தன் சகோதரியும் and himself, the father, mother, brother, sister. ஆன்லைன்ல இணைந்திருக்கிற மக்களோடும் பேசுகிறேன். People in the online speak. நல்ல விஷயத்துக்காக குடும்பத்தோடு இசைந்து நில்லுங்க. Or be unite with the family for the good thing. நல்ல விஷயத்துக்காக சபையோடு இணைந்து நில்லுங்க. For a good thing you be unite with the church. ஜெபிக்கிற மக்களோடு இசைந்து நில்லுங்க. With the prayer we be unified. அது அவசியம். It is necessary. Hallelujah. Hallelujah. நீ வாழ நீயே வழியை திறக்கணும். Believe you got to open the way. நல்ல விஷயத்துக்காக இசைந்து நிற்க வேண்டும். Be unified for the good thing. கொர்நேலி வீட்டை பாருங்க. Cornelius house you see. அப்போஸ்தலர் 10:2-3 சொல்லுது. Acts 10:2-3 says. கொர்நேலியு படைத்தலைவன், நூற்றுக்கு அதிபதி. Cornelius army leader here. ஆனாலும் கூட But though தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். with all his household he praying and giving thanks unto God there. தன் வீட்டாரோடு இணைந்து தேவனுக்கு பயந்து, with his household together fear தன் God. வீட்டாரோடு இணைந்து தான தர்மங்களை செய்து, He good in relation to his தன் household. வீட்டாரோடு இணைந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். always praying and watchful. தன் வீட்டாரோடு இணைந்து சத்தியத்தை கேட்கிறான். together with his household hearing it. தன் வீட்டாரோடு இணைந்து ஞானஸ்நானம் பெறுகிறான். together with his household தன் baptized. வீட்டாரோடு இணைந்து அபிஷேகம் பெறுகிறாங்க. this household get anointed. வீட்டாரோடு இணைந்து நின்னா together unified with the household. நல்லதுக்காக இசைந்து வாழுங்க. for the good together and live. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு பெரிய ஒருமனம் இருக்கணுங்க. a big oneness got to be. நல்ல விஷயத்துக்காக இசைந்து ஒருமனப்படுங்க. oh for a good thing we want to call நீ it. வாழ நீயே வழியை திறக்கிற. you open a door. எல்லாரும் ஆமென் சொல்லுமாறாரு. Amen. நீ வாழ நீயே வழியை திறக்கிற. believe you open the door there. இங்கே மோசே சொன்னது போல நான் சொல்லணும். as Moses said we have to say. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 24 25 26ல Exodus 25-26 சொல்லுது. பார்வோன் சொல்லுகிறான், Pharaoh said, நீங்க எல்லாம் தேவனை ஆராதிக்க போங்க. or you go to worship the Lord there. சொன்னபடியே நீங்க எல்லாம் போங்கப்பா. as you said you go to worship. ஆடு மாடுகளை மட்டும் விட்டு போ. and leave the cattle and lambs here. ஏன்னா திரும்பி வரணும் இல்ல. why we got to come back. ஆடு மாடை மட்டும் விட்டு போ. and leave the cattle ஒரு வார்த்தை அவன் மோசே சொல்றான். and one word Moses said, ஒரு குளம்பும் கூட அங்க விடப்படுவதில்லை. not even shoe we kept over there. ஒவ்வொருவருக்கு அந்த பலன் வேணுங்க. everyone need that strength. குடும்பத்துல ஒரு குளம்பு கூட தேவனுக்கு வரக்கூடாது. once do I live in my family. ஒரு குளம்பு கூட தேவனுக்கு தூரம் நிற்கவே கூடாதுங்க. once you got to stand for to the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. குடும்பமாய் புறப்பட்டு வந்தான் மோசே. as a family they came out. குடும்பங்களாய் தேவ ஜனங்கள் புறப்பட்டு வந்தார்கள். children of God came out as a family together. நல்ல காரியத்துக்காக இசைந்து நில்லுங்க. we go for the good thing. நல்ல காரியத்துக்காக ஒருமனப்பட்டு வாழுங்க. we want God for the good thing. கர்த்தர் வாழ வழி அங்கதான் வச்சிருக்கிறார். He kept a way for you to live there. அதுக்கு சாலமோன் சொல்லி வச்சிருக்கிறான். Solomon said, ஞானமுள்ள சாலமோன் சொல்றான். the wise Solomon said, பிரசங்கியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் Ecclesiastes 4 said, 9ஆம் வசனத்திலிருந்து in the 9th verse 12 வரைக்கும், and 12th day, ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம். two are better than one in the place. ஆமென் சொல்லுங்களே. Amen. அந்த கூடி இருப்பது, அந்த இசைந்து இருப்பது, அந்த ஒருமனப்பட்டு இருப்பது and together with the one and one accord in it. நல்ல பலன்.
good reward is there, நல்ல துணை, good help is நல்ல there, சூடு, good warmness, நல்ல ப்ரொடெக்ஷன், good protection. உப்பரி நூல் அறாது, 3 cords were strung apart, சீக்கிரமாய் அறாது, it was strung apart. பலனே வேற லெவல். This different level. தேவ ஜனங்கள் தேவ ஜனங்களோடு இசைந்து நிக்கணும். Children of God unified with the people of God. அவரவர்கள் தங்கள் குடும்பத்தோடு கூட இசைந்து நிக்கணும். Each one got to unify with the family. Say நல்ல காரியத்துக்காக இசைந்து நில்லுங்க. good thing be unified. நீ வாழ நீயே வழியை திறப்பாய். You will open the door. சந்தோஷம் ஆமென் சொல்லுமாறு. தேவன் நல்லவர். God is a good God. ஒரு ஐயா இப்படி என்ன சொன்னாரு? Listen, ஐயா said என்னுடைய மனைவிய இங்கிருந்து என் பிள்ளைகளை எல்லாம் செங்கல்பட்டுக்கு கூட கல்யாணத்துக்கு கூட்டு போயிடலாம். and I can able to take my wife and children to Chengalpet wedding. வீட்ல அரை மணி நேரம் உட்கார வைத்து ஜெபிக்க வைக்கிறது அவ்வளவு பாடா இருக்கு. It will be much more hard to make them sit after to pray. எங்கேயோ போதுக்கு ஒருமனப்படுறாங்க, எசைகிறார்கள். To go somewhere they unified and collect. வீட்ல உட்கார்ந்து ஜெபிக்க உட்கார வைக்க முடியலன்னாரு. Can't able to make them sit down and pray. அதெல்லாம் பிரசங்கத்துல சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டார். He asked me to say that in the preaching. நான் சொன்னேன். I say 100 முறை சொன்னாலும் கேட்க மாட்டோம். 100 times you say I say. ஏன்னா எத்தனையோ காலங்களாக சொல்லிட்டு இருக்கிறோம். Years together I'm saying this. நான் சொல்லுகிறேன், இசைந்து நின்னு பாருங்க. Be unified in sin. வாழ கதவு திறக்குங்க. Doors be opened to live. அல்லேலூயா. Hallelujah. ரெண்டு பேர் பூமியிலே ஒருமனப்பட்டு எவைகளை கேட்பீர்களோ அவளை நிச்சயம் பெற்றுக் கொள்வீர்கள். People when I can ask my name I will they will receive anything. யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் Book of Joel chapter 2. தேசத்திலே பயிரிடும் குடிகள் வெட்கப்பட்டு கிடக்கிற காலகட்டம் அது. I'm the nation where the farmers have been shamed in that place. தேசம் வெட்கப்பட்ட காலம். And the nation has been shamed. யோவேல் 1:11 பயிரிடும் குடிகள் வெட்கப்பட்டு கிடக்கிற நாட்களிலே. Joel 1:11 where all the farmers have been shamed. யோவேல் 2:16 இருந்து Joel chapter 2:40 ஜனத்தை கூட்டு, gather the people, சபையை பரிசுத்தப்படுத்து, sanctify the church, முதியோரை சேரு, and gather his elders, பிள்ளைகள் பால் உண்கிற குழந்தைகளை கூட்டு, and gather the might feeding space, மணவாளன் மணவாட்டி எல்லாரையும் கூட்டு, and gather all the bride and grooms there, 17 and 70, ஆசாரியர்களை சேர்த்துக்குங்க. and gather the saint over here, சபையிலே பட்டணத்தில் தேசத்திலே ஜனங்களை சேர்த்து முதியோர்கள், and the elders in the nation, all elders, பிள்ளைகள் குழந்தைகள், and children's and மணவாளன் மணவாட்டி ஆசாரியர் எல்லாரும் சேர்ந்து the bride and the groom and the priest all together, பரிசுத்த உபவாச நாளை கூறி நல்ல விஷயத்துக்காய் ஒருமனப்பட்டு ஜெபியுங்கள். say a holy fasting and gather for the good thing and pray. 18ஆம் வசனம். 18th verse. அப்பொழுதே கர்த்தர் தமது தேசத்துக்காய் வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். Let the Lord reveal beauty of the people and save the people. அப்பொழுதே வாழ வழி உண்டாகுது. And there shall make the way to live. 23 And 23. முன்மாரியை பின்மாரியை கர்த்தர் கொடுக்க போகிறார். He gonna give the formal letter. 26 26. என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு My போவதில்லை. people never put to shame. நாம் நல்ல விஷயத்துல ஒண்ணானா போதுங்க. Oh, and a good thing when you want to call. தேவன் நம்மை வாழ வழியை திறந்துடுவார். God will open to make it to live. ஒருபோது வெட்கப்பட மாட்டோம். No more we be shamed over there. அல்லேலூயா. Hallelujah. தேவன் உதவி செய்வார். God will help us. நீ வாழ நீயே வழியை திறக்கணும். To live, you open the way. ஆமென் சொல்லுமலாரா. Amen. நாம் வாழ நாமே வழியை We திறக்கணும். God open a way for us to live. என்ன? What do you mean? விசுவாச வழியை கதவை திறக்கணும். Open the faith door. வெற்றிக்கு கதவை திறக்கணும். Open the victory door. நாம் வாழ கதவை திறக்கணும். And for us to live, open the way. நல்லதுக்காக இசைந்து நிக்க கதவை Be திறக்கணும். unified with the good things to be open. அல்லேலூயா. Hallelujah. நல்ல விஷயம் நான் இசைஞ்சறணும். And good things be unified. ஆமென் சொல்லுங்க. Amen. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. Another one. யோசுவா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல Joshua 2:12. இப்போது நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் And because I favored you this far, நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு
இட்டு for you to favor and for the name of the Lord to my household and father's household. ராகாப் கேட்கிறா, And Rahab asking, அழிக்கப்பட போக வேண்டியவள் கேட்கிறாள், one need to be destroyed, asking it. வாழ வழியை திறக்கிறவள் தனக்காக கேட்கிறாள். Want to make a wait for us to live, asking of it. ரெண்டு வாலிபர்களை பார்த்து, நான் உங்களுக்கு தயவு செய்தது போல Say favored you there. எங்கள் தேசத்தை கர்த்தர் உங்கள் கையிலே கொடுக்கும் பொழுது நீங்கள் எனக்கு தயவு செய்ய வேண்டும். Lord, give our nation to a hand, do favor to யாவது சொல்றேன், it was for தயவை சம்பாதிக்க கதவை திறங்க. open the way for earn a favor. தயவை எங்கேயும் சம்பாதிக்க கதவை திறக்கணும். Open the door to earn a favor. இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள இன்னொரு வார்த்தையை சொல்றேன். A different word I say to understand. விரோதத்தை சம்பாதிக்கவே கூடாது. Not to get the hatred. இந்த மனுஷனுக்கு முன்னையும் தயவை சம்பாதிக்க கதவை திறந்து விடுங்க. Earn a favor to open the door. தேவனுக்கு முன்னே தயவு நமக்கு வேணும். Before the Lord favor needed. மனுஷர்களுக்கு முன்பே தயவு நமக்கு வேணும். Before the men favor needed. எங்கும் தேவன் தயவை சம்பாதிக்க கதவை திறக்க உதவி செய்வாரா? Lord opens the door to earn favor everywhere. அல்லேலூயா. Hallelujah. நமக்கு தயவு அவசியம். In a favor is needed. நமக்கு இயேசுவானவருக்கே எழுதப்பட்டிருக்கு. Unto Jesus written there. லூக்கா 2:52. Luke 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். And Jesus Christ grew in the stature of man and God more and more. இன்றைக்கு நமக்கு மனுஷர் கண்களிலே தயவு வேணும். We need the favor in the sight of men today. வெளியில நிறைய எவ்வளவு காரியங்களுங்க. There is so much thing outside there. அரசாங்கத்துல ஒரு பெர்மிஷன் வாங்க, அங்க உள்ளவர் கண்கள தயவு கிடைக்கணும். And we got to get this favor in the government need a favor. உலகத்தில் வாழ்வதற்கு நிறைய மனிதர்களை டிபெண்ட் பண்ணி தான் கர்த்தர் வாழ வச்சிருக்கிறாரு. And Lord is dependent so many men than to be lived there. எந்த மனுஷனும் சொந்த கால்ல நிக்க முடியாது. No man can stand in their own leg. இங்க இருந்து நாகர்கோயிலுக்கு டிராவல் பண்ணோம்னா And we got to travel from here to Nagarkoil. ஏறி உட்கார்ந்துறோம்ல. We got a seat in the bus. அந்த ரயில்வே டிபார்ட்மெண்டே நமக்காக ஃபங்க்ஷன் ஆகுது. The whole railway department is in work. எத்தனை பேர் கிளம்பி இறங்கு வரைக்கும் எத்தனை சிக்னல், எத்தனை ஸ்டேஷன், How many signal, how many station to get from today? இன்ஜின் டிரைவர் பைலட் இருக்கிறாரு. Engine driver pilot is there. எத்தனையோட சகாயத்தினால தான் நம்ம உட்கார்ந்து தூங்குறோம், முழிக்கிறோம், போய் சந்தோஷமா போய் சேர்றோம். And they have been much more watchful and driving. That's why we have safely going. வியாதி வந்தா டாக்டர்ட்ட போகிறோம். Sickness come, we go to doctor. பிசினஸ் நடத்துவதற்கு 4 பேர்ட்ட சகாயம் கேட்கிறோம். And to do the business to get 4 men saved. சகாயம் இல்லாம எந்த மனுஷனும் வாழல. Without the help no man living. படிக்கிற நாட்கள்ல எத்தனை பேரோட சகாயம் கிடைச்சிருக்கு. Time of education, how much favor given to டீச்சர்ஸ், the ப்ரொஃபசர்ஸ் கற்றுக் கொடுத்திருக்காங்க. teacher, professors, started. எத்தனையோட சகாயத்தை பெற்று தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We earn so much people favor and live. எல்லா இடங்களிலும் கர்த்தர் தயவை காண வைப்பாராக. Make you granted favor in everyone's side. அல்லேலூயா. Hallelujah. உங்கள பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே போய் திரும்பி வருவதற்குள்ளாக Before the girl child go out and come inside. கடினமான எத்தனை சவாலுள்ள மக்களை கடந்து வருகிறார்கள். How much hard challenges people crossing and coming. எல்லாருடைய கண்களிலும் கர்த்தர் தயவை உண்டாக்கி தருவாராக. Favor in everyone's side. தயவை சம்பாதிக்க கதவை திறக்க வேண்டும். Oh, open the door to be lived there. ரூத் கேட்டா போவாஸ்ட போய், Ruth asked to Boaz. நான் அந்நிய ஸ்திரீ, நான் சபிக்கப்பட்டவன். And I'm a cursed one நான் here. 10ஆம் தலைமுறை ஆனால் சபிக்கப்பட்டவள். Even for 10th generation I'm a curse. நியாயப்பிரமாண சபை உங்களோட நான் உறவு பாராட்ட முடியாது. And the one can't able to make it just over there. அந்நிய ஸ்திரியா இருந்தாலும் எதனாலே உம்முடைய கண்களை தயவு கிடைச்சது? So I'm a foreign woman. How do I got this favor? ரூத் போவாசை பார்த்து நேர கேட்டா. Ruth asked to Boaz straight away. அவர் சொன்னார், He said, நீ உன் மாமிக்கு செய்ததெல்லாம் எனக்கு Lord, சொல்லப்பட்டது. it done to your aunt has been sold to me. அடுத்த அதிகாரத்துல Next chapter. முந்தின நற்குணத்தை பாட்டிலும் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கு. In the form of the latest is so good. அவருடைய நற்குணத்தினாலே And by this good ரூத் character. 2:10 Ruth chapter 2:10. 11 In 11. ஒரு நற்குணத்தினாலே போவாசுடைய தயவை சம்பாதிச்சு. And by the favor and the favor. கவனிக்க சொல்றேன், Here I say. சபிக்கப்பட வேண்டியவளுக்கு வாழ்வு கிடைச்சதுங்க. She only because life given. ரைட் அண்ட் ராயலா எதுவும் கிடைக்கல. Right and right and give the. தயவினாலே பெற்ற வாழ்க்கை. And by the favor of the. இயேசுவின் வம்ச வரலாறுல அவள் பேர் எழுதப்பட்டிருக்கு. The name is written down in the lineage of Jesus. தயவினாலே சம்பாதிக்க தயவு கிடைச்சது. Yes, God, the favor inside of Joab. எஸ்தருக்கு அகாசுரு ராஜாவின் கண்களை தயவு கிடைச்சது. The favor inside Agassi. அல்லேலூயா. Hallelujah. ராஜாவின்
கண்கள்ல தயவு கிடைச்சதுனால If the favor in the sight of the king பட்டத்து சரியா மாறி became this queen. ஆனா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல Chapter 5 verse 2. ராஜாவின் கண்கள்ல தயவு கிடைச்சதுனால The favor in the sight of the king. 127 தேசத்தில் அழிக்கப்பட வேண்டிய தேவ ஜனங்கள் வாழ ஆரம்பிச்சதுங்க. People that were destroyed in 127 nations began to live there. தயவை சம்பாதிக்கள் பாக்கியம். Earn the favor of blessing. எங்கும் தயவை சம்பாதிப்போ. Earn the favor everywhere. அவர்கள் வாழ வழியை திறக்கிறார்கள். Oh, he opened a way for us to live. வாழ வழியை கர்த்தர் திறப்பார். God opened a way for us to live. அப்போஸ்தலர் 2:47 Acts 2:47. அவர்கள் துதித்து ஜனங்களிடத்தில் தயவு பெற்றிருந்தார்கள். And say praise God and obtain favor in the people. அவர்கள் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். They praise God and obtain favor among the people. நீ வாழ நீயே வழியை திற. Live, you open the way. அல்லேலூயா. Hallelujah. நாம் வாழ நாமே கதவை திறப்போமாக. To live, let us open the door. எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி Let போவோம். us all seek the face of God. எல்லாரும் தேவனுடைய முகத்தை நோக்கி Let us போவோம். all seek the face of God. நீ வாழ நீயே கதவை திற. Oh, to live, you yourself open the door. நீ வாழ நீயே கதவை திற. To live, you open the door. Say. எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து தேவனை ஸ்தோத்திரிக்க போறோம். Everyone see the face of God and we gonna thank God and praise Him. நீ வாழ நீயே கதவை திற. Oh, to believe, you open the door. குடும்பம் வாழ நீங்களே கதவை திறக்கணும். Your family to believe, you open the door. யாராவது கதவை திறப்பான்னு நினைக்காதீங்க. Don't think somebody gotta open it. கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். God has given you the grace. நீங்கள் உங்கள் வீட்டாரும் தலைமுறைகளும் வாழ கதவை திறந்து விடுங்க. You and your household to believe, make it open the door. விசுவாசம் என்கிற கதவை திறந்து விடு. Open the faith door over there. வெற்றிக்கு கதவை திறந்து விடு. And for the victory, open the door. உங்களை வாழ வைக்க கதவை திறந்து விடு. Make you open the door. நல்ல காரியத்துக்காக இசைந்து நிற்க கதவை திறந்து கொடுங்க. And with the good things, open the door. ஜெபிக்கிற மக்களோடு, With the praying people, குடும்பத்தோடு, with the family, நல்ல விஷயத்தில் இணைந்து நிற்க கதவை திறந்து கொடு. and to be some the good thing opens the door. தயவை சம்பாதிக்க கதவை திற. And to open the favor opens the door. வாழ நீயே கதவை திறக்கிற. Oh, you open the door to be led. எல்லாரும் தேவனை துதிக்கும் பொழுது Oh, when everyone praise God. நிறைய கதவு நமக்காய் திறக்கப்பட போகிறது. So many doors going to be open for இந்த us. பகல் வேளையில் The daytime. வந்திருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். For everyone who came, I pray. ஆன்லைன்ல இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். For people in the online, I pray. இவர்கள் வாழ இவர்களே கதவை திறக்கட்டும். Oh, to believe, let them open the door. எத்தனையோ கதவு எங்களுக்கு திறக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. There's so many doors going to be open in that place. பிதாவாகிய தேவனே, Oh, Father God. ஒவ்வொருவரும் வாழ்வதற்கு And for everyone to be lived. நீரே கதவை திறந்து தருவீராக. And you open the door there. கதவு அடைபட்டு கிடக்கிறதே. Doors have shut இந்த there. பகல் வேளையிலேயே The daytime. மக்கள் வாழ்வதற்கு For us to live. கதவு திறக்கப்படுவதாக. When the door open. எத்தனை கதவு அடைபட்டு இருக்கிறதோ As so much doors shut there. இயேசுவின் நாமத்தினாலே Name of Jesus Christ. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது As we pray. ஒரு கதவு திறக்கப்படட்டும். May a door open. வாழ கதவு திறக்கப்படட்டும். Oh, open the door, open to live. எல்லாரும் ஆவியில நிரப்பப்படும் பொழுது Yes, everyone open the spirit and spill in there. எரிவு அடைபட்டிருந்துச்சு. Jericho's been shut. தேவ மக்கள் ஆர்ப்பரிக்கும் பொழுது The people of God praise Him. எரிவு இடிந்து விழுந்து And the great Jericho வழி fallen. திறக்கப்பட்டது போல As the way shut இந்த பகல் வேளையிலும் the daytime. ஒவ்வொருவரும் வாழ And to be live unified. நாங்கள் வாழ Are we to live? நாங்களே வழியை திறக்கிறோம். We open the way. நாங்கள் வாழ And for us to live. நாங்களே கதவை திறக்கிறோம். Open the door. நாங்கள் For us to வாழ்வதற்கு live over there. நாங்களே கதவை We திறக்கிறோம். open the doors. இயேசுவின் Name நாமத்தினாலே of Jesus. நாங்களே கதவை திறக்கிறோம். Oh, we open the door. கதவை திறக்கும் Oh, those we open. ஒரு சாவி நாங்கள் தான். Oh, the keys. எங்களுக்கு முன்னே அடைவிட்டு இருக்கிற We do shut அந்த வழியை திறக்க, to be open the அந்த door. ஜெயத்தை எடுக்க, To take a victory. அந்த கதவை திறக்கிற சாவி Lord, a
key. நாங்கள் தான். We are the one. இயேசுவின் நாமத்தினாலே கதவை திறக்க பெறந்தாரும். We got to open it. கதவை திறக்க அபிஷேகத்தை தாரும். I need to open the door. வழியை திறக்க கிருபை தாரும். Grace to open the door. இவாள நீயே வழியை திற. You open up the door with say. இந்த வேளையிலே This time over there. ஒரு அபிஷேகத்தினாலே By the anointing. நாங்கள் வாழ்வதற்கு For us to live. எங்களுக்கு ஒரு வழி திறக்கப்படுவதாக. We open. இவாள நீயே வழியை திற. To live. We open a way. இயேசுவின் நாமத்தினாலே Jesus. இயேசுவின் நாமத்தினாலே நீ வாழ நீயே கதவை திற. இந்த வேளையிலேயே இயேசுவின் நாமத்தினாலே கதவு திறக்கப்படட்டும். தடைகள் உடைக்கப்படட்டும். வழி திறக்கப்படட்டும். அற்புத வழி திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நாங்களே கதவை திறக்கிறோம். மக்கள் துதிக்கும் போது இவர்கள் வாழ, பிள்ளைகள் வாழ, குடும்பம் வாழ கதவு திறக்கப்படட்டுமே. கதவு திறக்க வேண்டுமே. அனுகூலமான கதவு, வல்லமையான கதவு. எல்லாரும் கையை கட்டி ஆவியில் நிறைந்து பிதாவாகிய தேவனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். In the name of Jesus I pray. எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருக்காக, For everyone connected with us. கரங்களை உயர்த்திருக்கிற எல்லாருக்காக For everyone lift their hands I pray. தேவனே, இவர்கள் வாழ They are to live with வழி God. இப்பவே திறக்கணும். Doors open now. இன்னொரு நாள் அல்ல, Not another day. இந்த பகல் வேளையிலே Day time. இந்த வார்த்தையை நீர் அனுப்பியிருக்கிற இந்த Send the நேரத்தில் word in this moment. இவர்களுடைய சந்ததிகளுக்கு Listen. கதவு Door திறக்கப்படட்டும். be open. இவர்கள் தலை நிமிர்ந்து வாழ, For them to live heads இவர்கள் up. வெற்றியாய் வாழ, For them to live victorious. இவர்கள் மனமகிழ்ச்சியோடு வாழ, Live joyfully. இவர்கள் உயர்ந்து வாழ. For them to live higher. ஓ, வழி திறக்கப்படுவதாக. Doors be open. அனுகூலமான வழி திறக்கப்படுவதாக. Doors be open. தடைகள் மாறுவதாக. Goodness save. எல்லா பயப்படுத்துகிற கதவுகளையும் கடிந்து கொள்ளுகிறோம். Doors I clear. வாழ வைக்கக்கூடிய நல்ல கதவுகள், Doors make them live. விசுவாச கதவு திறக்கப்படட்டும். Door be open. வெற்றியின் கதவு திறக்கப்படட்டும். Door be open. எங்களை வாழ வைக்கிற கதவு திறக்கப்படட்டும். Leave the door be open. நல்லதுக்காக இசைந்து நிற்கிற கதவு திறக்கப்படட்டும். Oh, to be collided with family. தயவை சம்பாதிக்க கதவு திறக்கப்படட்டும். Favor doors be open. ஒருவருக்காக ஜெபிக்கிறேன். When I pray. எத்தனையோ கதவு அடைபட்டு கிடக்கிறது. Doors have been shut. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். Jesus I pray. அத்தனை கதவுகளை நாங்களே திறக்கிறோம். Doors be also open. வாழ்வதற்காக Slave. ஊழியக்காரனாக அடிமை ஜெபிக்கிறேன். God I pray. இவர்கள் வாழ்வதற்கு For them to live. இவர்களுக்கு இந்த கதவு திறக்கப்படணும். Let the doors be open. இவர்கள் ஜெயம் எடுப்பதற்கு Open every day. ஒரு கதவு திறக்கப்படணும். Doors be open. இவர்கள் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு Let's up and ஒரு live. கதவு திறக்கப்படணும். Doors be open. இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு Doors be blessed. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு கதவு திறக்கப்படுவதாக. Door be open. என் பிள்ளைகள் வாழ்வதற்கு Let's be blessed. இயேசுவின் நாமத்தினாலே Jesus. ஒரு நல்ல கதவு திறக்கப்படணுமே. Be open. அடைபட்ட கதவு திறக்கப்படணுமே. Doors be open. நசரேயனாகிய இயேசுவின் Jesus நாமத்தில் name of Nazareth. உம்முடைய மக்கள் எல்லாம் சுகமாய் வாழ, The people live well. வெற்றியாய் வாழ, Live virtually. மனமகிழ்ச்சியோடு வாழ, Live joyfully. இயேசுவின் நாமத்தினாலே Name of Jesus. நல்ல கதவு திறக்கப்படுவதாக. Doors be open. அப்படியே செய்தபடினாலே Thanks for just doing like it. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Jesus name, good Father, I pray. ஆமென். Amen. சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. நீங்கள் வாழ கர்த்தர் கதவை திறந்து விட்டார்.
நீங்கள் கண்டு மகிழுவீர்களாக. Amen. Yes, Lord.